إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முக்கியமான நிகழ்ச்சியில் குழப்பங்கள் என்றால் என்ன, குழப்பங்களிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது என்ற கருத்தில் சில விஷயங்களை பேசுவதற்காக, அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அரபியிலே ஃபித்னா என்று சொல்லப்படும், தமிழிலே குழப்பம். அதாவது பல வகையான குழப்பங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள போகக்கூடிய விஷயம், செய்தி என்னவென்றால், நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பம், நேரான பாதையிலிருந்து நம்மை தடுமாற வைக்கக்கூடிய குழப்பம், எந்த குழப்பத்தில் விழுந்து விடுவதால், எந்த குழப்பத்தில் சிக்கிக்கொள்வதால் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோமோ, எந்த குழப்பத்தில் மாட்டிக்கொள்வதால் மறுமையை நாசமாக்கிக் கொள்வோமோ, நம்முடைய சொர்க்கத்தை வீணடித்து விடுவோமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குழப்பத்தை பற்றியும், அந்த குழப்பங்களிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து விலகி இருப்பது என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பங்களை குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள், பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். தானும் பயந்தார்கள், தங்களது உம்மத்துக்கும் குழப்பங்களை குறித்த பயத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனது அல் குர்ஆனிலே சொல்கின்றான், فَلَا يَأْمَنُ مَكْرَ اللَّهِ إِلَّا الْقَوْمُ الْخَاسِرُونَ. அல்லாஹுடைய சூழ்ச்சியிலிருந்து நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் நஷ்டவாளிகளை தவிர. என்ன அர்த்தம் இதற்கு? தன்னுடைய ஈமானில் குழப்பம் வந்து விடுமோ, நான் தடுமாறி விடுவேனோ, நான் வழிகட்டி விடுவேனோ என்ற பயம் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு முஃமினிடத்திலும் இருக்க வேண்டும். நான் நேர்வழி பெற்றவன்தான், நான் வழிகடவே மாட்டேன், நான் எந்த குழப்பத்திலும் சிக்கிக்கொள்ள மாட்டேன், நான் மிக சரியானவன், எனது அறிவு சரியானது, எனது சிந்தனை சரியானது என்ற இருமாப்பு, என்ற ஆணவம் ஒரு முஸ்லிமிடத்திலே, மூமினிடத்திலே இருக்கக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா யஅ்மனு மக்கரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன். யார் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியில் பயமற்றவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்த அழகிய துஆக்களிலே ஒன்று, ரப்பனா லா துஸிக் குலூபனா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களது உள்ளங்களில் கோணலை ஏற்படுத்தி விடாதே, எங்களது உள்ளங்களை சருக செய்து விடாதே, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு, உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு, அருளை கொடு, கருணையை கொடு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அந்த ரஹ்மத்தை கொண்டுதான்
ஷைத்தான் அலங்கரிக்கக்கூடிய அந்த வழிகேடுகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சகோதரர்களே, ஷைத்தானுடைய வேலை என்னவென்றால் வழிகேட்டை நேர்வழியாக அலங்கரிப்பான். ஷைத்தானுடைய வேலை என்ன? கெட்டதை நல்லதாக அலங்கரிப்பான். பொய்யை உண்மையுடைய வடிவத்திலே கொண்டு வருவான். அசத்தியத்தை சத்தியத்தினுடைய உருவத்திலே கொண்டு வருவான். வழிகேட்டை நேர்வழியின் உருவத்திலே கொண்டு வருவான். அப்போது குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு இல்லை என்றால், சரியான ஈமான் யக்கீன் இல்லை என்றால், கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களுடைய அந்த வழிகாட்டுதல், அவர்களுடைய செயல்முறையினுடைய அந்த அறிவு இல்லை என்றால், மனிதன் ஏமாந்து அந்த குழப்பத்திலே வீழ்ந்து தன்னுடைய உலகத்தையும் நாசமாக்கிக் கொள்வான், மறுமையையும் நாசமாக்கிக் கொள்வான். சஹீஹுல் புகாரியிலே உள்ள ஒரு அறிவிப்பு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே நடந்த அந்த யுத்த காலம். அப்போது ஒருவர் வாளை எடுத்துக்கொண்டு, வாளை உருவியவராக வேகமாக வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே செல்கிறாய் என்று. அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், லிஅன்சுர ஹாதா ரஜுல், இந்த மனிதருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நான் செல்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், நான் அலிக்கு உதவி செய்வதற்காக செல்கிறேன் என்று. அப்போது அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். இதல் தகல் முஸ்லிமானி பிசைஃபைஹிமா ஃபல்காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸை கேட்டேன். இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய வாளால் சண்டையிட்டுக் கொண்டால் அதில் கொல்லப்படுபவரும் நரகத்திலே செல்வார், கொன்றவரும் நரகத்திலே செல்வார் என்று. அந்த கேட்ட மனிதர் உடனே அந்த வாளை உடைத்து விட்டு வீட்டுக்கு திரும்பி விடுகிறார். அன்பு சகோதரர்களே, இதுதான் அந்த நபித்தோழர்களுடைய வழிகாட்டுதல் ஏன் நமக்கு தேவை. எந்த ஹதீஸை எந்த நேரத்திலே பயன்படுத்த வேண்டும், எந்த ஆயத்தை எந்த இடத்திலே சொல்ல வேண்டும், எந்த சூழ்நிலையிலே புரிய வேண்டும் என்பதை புரிந்து அமல் செய்தவர்கள் அவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தங்களது தோழர்களுக்கு இந்த குழப்பத்தை பற்றிய பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னோம் அல்லவா. சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவான ஒரு ஹதீஸை பாருங்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய கோட்டைகளில் ஒரு கோட்டையின் மீது ஏறி நின்றவர்களாக மக்களை பார்த்து சொன்னார்கள், ஹல் தரவுன மா அரா, நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறதா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பதை நாம் எப்படி பார்க்க முடியும்? அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி இறக்கப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நாடும் போது கைபுடைய திரை அகற்றப்படும். நமக்கு அந்த இல்ம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தியின் அந்த ஆழத்தை, அந்த அழுத்தத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக கேட்டார்கள், ஹல் தரவுன மா அரா, எனக்கு தெரிவது உங்களுக்கு தெரிகிறதா? பிறகு சொன்னார்கள், இன்னி அரா மவாகிஅல் ஃபிதன் خلال புயூதிக்கும் கமவாகில் கத்ரி. எப்படி மழையின் அந்த துளிகள், மழை துளிகள் விழுகின்றனவோ அது போன்று குழப்பங்கள் உங்களது வீடுகளுக்கு நடுவாக இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரித்தார்களோ அது போன்று குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. குழப்பங்கள் இல்லாத நூற்றாண்டுகள் இல்லை. அல்லாஹு தஆலாவுடைய சோதனை இதுவும் ஒரு சோதனை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸை உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தங்களது தோழர்களுக்கு
இப்படி அதை அறிவித்துக் கொடுக்கிறார்கள். பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையிலே சஹாபாக்கள் தாபிஈன்கள் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போது உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிலே குர்ஆனுடைய ஞானம், சுன்னாவுடைய ஞானம், மிகப்பெரிய ஃபிக்ஹ், சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்வது என்ற மிகப்பெரிய மார்க்க அரசியல் அந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுக்கு உணர்த்த விரும்புகிறார்கள், வருங்கால தலைமுறைக்கு உணர்த்த விரும்புகிறார்கள். கேட்கிறார்கள், உங்களிலே யாராவது குழப்பங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை செவியுற்றிருக்கிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பங்களை பற்றி எப்படி பேசினார்கள், அது குறித்து என்ன விமர்சனம் செய்தார்கள், அதை யாராவது கேட்டிருக்கிறீர்களா என்று தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாம் நிறைய கேட்டிருக்கிறோமே என்று. அப்போது உமர் அவர்கள் சொன்னார்கள், ஓஹோ, நீங்கள் குழப்பம் என்றால் ஒரு மனிதனுக்கு தனது குடும்பத்திலே அல்லது தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்திலே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு குழப்பங்கள், அந்த குழப்பம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளை சண்டை, அண்டை வீட்டாருக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த குழப்பங்களை நீங்கள் நினைத்து கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். தோழர்கள் சொல்கிறார்கள், உமரே ஆமாம், அப்படித்தான் நாங்கள் எண்ணிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, அது ஒரு பெரிய குழப்பம் அல்ல, அந்த குழப்பத்தை எல்லாம், அதனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பாவங்களை எல்லாம் தொழுகை, நோன்பு, சதக்கா போன்ற தர்மங்கள் போக்கிவிடுகின்றன. உங்களால் உங்களது மனைவிக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால், உங்களது மனைவியால் உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால், இப்படி இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் எல்லாம் யார் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தினார்களோ அல்லது அதனால் பிரச்சனை வந்ததோ அந்த பாவங்களை எல்லாம் எது போக்கிவிடும்? தொழக்கூடிய தொழுகை போக்கிவிடும், நோன்பு போக்கிவிடும், சதக்கா போக்கிவிடும். நான் அந்த குழப்பத்தை குறித்து கேட்கவில்லை. நான் கேட்கின்ற குழப்பம் என்னவென்றால், கடல் அலையை போன்று அடிக்கும் அல்லவா, அத்தகைய அந்த குழப்பத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதாவது ஒரு நாடே குழப்பத்துக்கு ஆளாகிவிடும், ஒரு பெரிய சமுதாயமே அந்த குழப்பத்தில் வீழ்ந்து பிரச்சனைகளுக்கு ஆளாகிவிடும். அந்த குழப்பத்தை பற்றி கேட்கிறேன் என்று உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபோது சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாகி விட்டார்கள். அந்த சபையில் இருந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். உமருல் ஃபாரூக், கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ அதற்கு தகுதியானவன் தான், லில்லாஹி அன்த லில்லாஹி அபூக் என்று சொல்லிவிட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், என்ன கேட்டாய் என்பதாக. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், துஅரதுல் ஃபிதனு கல் குலூப் கல் ஹஸீரி ஊதன் ஊதன். எப்படி அந்த கோரைகளால் நெய்யப்பட்ட பாய் இருக்கிறதோ அது போன்று அப்படியே வரிசை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக குழப்பங்கள் உள்ளங்களிலே வந்து கொண்டே இருக்கும். மனிதர்களுடைய உள்ளங்கள் அந்த குழப்பங்களிலே சிக்கிக்கொண்டே இருக்கும். எந்த உள்ளம் அந்த குழப்பத்தை உள்வாங்கியதோ, அந்த குழப்பத்தை உள்வாங்கியதோ அந்த உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி பதியப்படும். எந்த உள்ளம் அந்த குழப்பத்தை மறுத்ததோ, அதை உள்வாங்காமல் விலகி கொண்டதோ, அதிலே ஒரு வெண்மையான புள்ளி இடப்படும். இப்படியாக அந்த குழப்ப காலங்களிலே உள்ளங்கள் இரண்டு வகையாக ஆகிவிடும். ஒரு உள்ளம் அலா அபியத மிஸ்லி ஸஃபா, ஒரு நல்ல வழுவழுப்பான வலிமையான கனமான பாறை எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் இருக்கும். அந்த உள்ளம் ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்துன் மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்து, அந்த உள்ளத்தை எத்தகைய குழப்பமும் பாழாக்கி விடாது, அந்த உள்ளத்திற்கு எந்த விதமான இடையூறையும் தந்து விடாது. என்ன சொல்கிறார்கள்?
இந்த உள்ளத்தில் எப்படி ஒரு பாறை உறுதியாக இருக்குமோ, பலமாக வலிமையாக இருக்குமோ, சாதாரணமாக அதை உடைத்து விட முடியாதோ, அந்த வகையில் யாருடைய உள்ளத்தில் ஈமான், யகீன், இந்த மார்க்கத்தின் மீதுனான பற்று, மறுமை நம்பிக்கை, அந்த ஈமான் உள்ளத்திலே உறுதியாக இருந்ததோ அந்த உள்ளத்தை அந்த குழப்பங்களால் எதுவும் செய்துவிட முடியாது. இன்னொரு உள்ளம் இருக்கும், அந்த குழப்பங்களை எல்லாம் உள்வாங்கி அது கருத்து போயிருக்கும், அதனுடைய நிறமே மாறி இருக்கும். அந்த உள்ளம் எப்படி என்றால் கவிழ்க்கப்பட்ட கூஜாவை போல. கவிழ்க்கப்பட்ட கூஜாவிலே தண்ணீர் நிற்குமா? நிற்காது. அது போன்றுதான் அந்த உள்ளத்திலே எந்த நல்லுபதேசமும் ஏறாது. லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரா இல்லா மா உஷ்ரிப மின் ஹவாஹு. அந்த உள்ளத்திற்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப எதை அது பிரியப்பட்டு விட்டதோ, எதன் மீது அதற்கு நேசம், ஈடுபாடு வந்து விட்டதோ அது மட்டும்தான் அந்த உள்ளத்திலே இறங்கும். தனக்கு தோதுவாக யார் பேசுகிறார்களோ அந்த பேச்சு மட்டும்தான் அவர்களுடைய மண்டையிலே இறங்கும். அவர்களது கல்பு அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். அதற்கு மாற்றமாக நீங்கள் நேரடியாக குர்ஆன் வசனத்தை ஓதினாலும் சரி, ஹதீஸுகளை சஹீஹுல் புகாரியிலிருந்து, சஹீஹ் முஸ்லிமிலிருந்து, சஹாபாக்களின் கூற்றுகளிலிருந்து எடுத்து சொன்னாலும் சரி, அதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். பயப்பட வேண்டும். தொழுகையிலே நாம் துஆ கேட்கிறோமே, 4 விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதிலே ஒன்று என்ன? வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். இந்த வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஃபித்னா, எந்த ஃபித்னா நம்முடைய மார்க்க பற்றை தடுமாற வைத்து விடுமோ, அதுபோன்று மரணத்துடைய ஃபித்னா, எந்த நேரத்திலே அந்த கலிமத்துல் ஹக், அந்த கலிமத்துல் இக்லாஸ் நம்முடைய நாவில் வரவிடாமல் ஷைத்தான் தடுப்பானோ, பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவானோ, அந்த ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களும் பாதுகாப்பு தேடினார்கள். நாமும் அந்த ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபித்னாக்கள் ஏன் ஏற்படுகின்றன? இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம்? முதலாவதாக நேரான அந்த வழிகாட்டல், அல் மன்ஹஜு ஸஹீஹ், எது குர்ஆன் சுன்னாவுடைய கண்ணியத்திற்குரிய வழித்தோ, சஹாபாக்களுடைய வழியோ, அந்த வழியை விட்டு ஒருவன் விலகி சென்று விட்டால் அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவன் எந்த வழியிலே சென்று நாசமாவானோ அல்லாஹ் அறிந்தவன். வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி ذلكم வஸாக்கும் பி. அல்லாஹ்விடம் செல்வதற்கு சொர்க்கத்திற்குரிய பாதை ஒரே பாதைதான், பல பாதைகள் அல்ல. பலர் வேண்டுமானால் சொல்லலாம் எல்லாமே ஒரே இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று. முஸ்லிம் அல்லாதவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, மூமின்களுடைய நம்பிக்கை, நமக்கு அல்லாஹ் கொடுத்தது ஒரே பாதையைத்தான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நேரான சரியான ஒரே பாதையை எங்களுக்கு வழிகாட்டு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, யா அல்லாஹ் நேரான பல பாதைகளை எங்களுக்கு வழிகாட்டு என்று நமக்கு சொல்லப்படவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் என்னுடைய நேரான பாதை இஸ்லாம். எந்த இஸ்லாமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களோ, எந்த இஸ்லாமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் கற்றுக்கொண்டார்களோ அந்த இஸ்லாம். சிலர் ஹதீஸை எடுத்துக்கொள்வார்கள், சஹாபாக்களை எடுக்க மாட்டார்கள். பிறகு என்ன ஆகும்? மன இச்சை விளக்கம் கொடுக்க ஆரம்பித்துவிடும். அவர்களுடைய விருப்பம் அங்கே ஹதீஸுக்கு ஷரஹ், வியாக்கியானம் கூற ஆரம்பித்துவிடும். பிறகு தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஹதீஸுகளை சுருக்குவார்கள், விரிப்பார்கள், வளைப்பார்கள், மடக்குவார்கள், மறைப்பார்கள், கூட்டுவார்கள். நஃப்ஸ் அங்கே விளையாண்டு கொண்டே இருக்கும்.
தங்களுக்கு விருப்பமான ஹதீஸ் வந்தால் வெளிப்படுத்துவார்கள், தங்களுக்கு பிடிக்காத ஹதீஸ் வந்தால் மறைத்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரான பாதை என்ன? இந்த குர்ஆனிலே எது முஹ்கம், ஹதீஸிலே எது முஹ்கமாக இருக்கிறதோ அதை பின்பற்ற வேண்டும். எது நமக்கு புரியவில்லையோ அதிலே நாம் தலையிடக்கூடாது. எதனுடைய இல்மை அல்லாஹ் மறைத்து விட்டானோ, அல்லது எதனுடைய இல்மை இந்த உம்மத்துடைய மிக உயர்ந்த தரமிக்க அர்-ராசிகுன ஃபில் இல்ம் என்ற உலமாக்களிடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்து விட்டானோ அது குறித்து நாம் சர்ச்சை செய்யக்கூடாது. நம்முடைய மன இச்சைக்கு ஏற்ப பேசக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரா ஆலு இம்ரானுடைய 7வது வசனத்திலே, فَأَمَّا الَّذِينَ فِي قُلُوبِهِمْ زَيْغٌ فَيَتَّبِعُونَ مَا تَشَابَهَ مِنْهُ. யாருடைய உள்ளத்திலே கோணல் இருக்குமோ, யாருடைய உள்ளத்தில் கோணல் இருக்குமோ, அது என்ன கோணல்? சந்தேகம். குர்ஆனின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் சந்தேகமும் ஒட்டிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதீஸின் மீது நம்பிக்கையும் இருக்கும், ஆனால் சந்தேகமும் ஒட்டிக்கொண்டிருக்கும். ஏன்? அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இல்லாததால், அல்லது அவர்களுடைய அறிவுக்கு அங்கே கடிவாளம் இடப்படுகின்ற காரணத்தால். மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மனிதனை அவன் முட்டாளாக இருந்தால் கூட அவனை முட்டாள் என்று சொல்லக்கூடாது. முட்டாளை பார்த்து கூட முட்டாள் என்று சொன்னால் அவனுக்கு பிடிக்குமா? ஒரு ஜாகிலை பார்த்து நீ ஜாகில் என்று சொன்னால் அவனுக்கு அது பிடிக்குமா? சண்டைக்கு வந்து விடுவான். உன்னுடைய அறிவை இதோட நிறுத்திக்க என்று சொன்னால் அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இங்கே மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு எல்லையை வைத்திருக்கிறான். உன்னுடைய அறிவை இதுவரைக்கும் பயன்படுத்து. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. இல்மிலே உனக்கு குறைவான அளவுதான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ சிந்திக்க வேண்டியது இது, இது அல்ல. நீ பேச வேண்டியது இது, இது அல்ல என்று ஒரு வரையறை அல்லாஹ் விதித்து சிந்திக்க சொன்ன அல்லாஹு தஆலா, அறிவை பயன்படுத்தும்படி கட்டளையிட்ட அல்லாஹு தஆலா, உன்னுடைய புத்தியை செலவழி என்று சொன்ன அல்லாஹு தஆலா, ஒரு எல்லை வந்தவுடன் இதிலே நீ அதிகமாக பேசாதே, நிறுத்திக்கொள், உன்னுடைய அறிவை நிறுத்திக்கொள், இல்மை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடு, இல்மை நபியிடம் நீ ஒப்படைத்து விடு என்று சொல்கிறான் அல்லவா? இங்கேதான் இது என்ன, நமக்கு நம்ம அறிவுக்கு ஒரு எல்லையா, நமக்கு ஒரு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு எல்லையா என்று அந்த உள்ளத்திலே கோணல் உள்ளவர்கள், அவர்கள்தான் உள்ளத்தில் கோணல் உள்ளவர்கள். அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்வதிலே திருப்தி இருக்க வேண்டும். எங்களுடைய நபி எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் மிக அறிந்தவர்கள். அவர்களுடைய கூற்றை நீங்கள் புரிந்தாலும் சரி, புரியவில்லை என்றாலும் சரி, உலகத்தினுடைய அறிவியலாளர்களும் தத்துவவாதிகளும் அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, எங்களது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை. அதுதான் அறிவு, அதுதான் அறிவியல், அதுதான் சத்தியம். உன்னுடைய அறிவு நேற்று ஒன்றை சொல்லும், இன்று அதை மறுக்கும். இன்று மறுத்ததை நாளை உண்மை என்று சொல்வாய். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அறிவு. வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபத்லுல்லாஹி அலைக அதீமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இல்மு கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களது பேச்சிலே அறிவுக்கு முரண்பட்டது இருக்க முடியுமா? அறிவியலுக்கு முரண்பட்டது இருக்க முடியுமா? ஞானம், அல் ஹிக்மா, ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், முழுமையான ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குதர்க்கவாதிகளுக்கும் குழப்பவாதிகளுக்கும் வேண்டுமானால் புரியாமல் போகலாம். நேரான உள்ளம் உள்ளவர்களுக்கு ஹதீஸ் தான் அறிவு, ஹதீஸ் தான் ஞானம், ஹதீஸ் தான் அறிவியல், ஹதீஸ் தான் எல்லாம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குழப்பம் உள்ளத்திலே கோணல் இருப்பது இருக்கிறது, இது முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த குழப்பத்திலே மனிதன் விழுந்து விடுவதற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது காரணம், குழப்பத்திலே ஏன் மனிதர்கள் விழுந்து விடுகிறார்கள்? இத்திபாஉல் ஹவா, நஃப்ஸ் சொல்வதை கேட்பது, நஃப்ஸ் விரும்புவதை
ஏற்றுக்கொள்வது, அதை கொள்கையாக ஆக்குவது. ஒரு மூமின் முஸ்லிமுடைய கொள்கை எதுவாக இருக்க வேண்டும்? குர்ஆன் சொல்வதாக இருக்க வேண்டும், ஹதீஸ் சொல்வதாக இருக்க வேண்டும். சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப கொள்கையை வகுத்து விடுவார்கள், கொள்கையை உருவாக்கி விடுவார்கள். அதற்கு பிறகு அதற்கு ஏதாவது ஹதீஸ் கிடைக்கிறதா, ஆயத்து கிடைக்கிறதா என்று தேடுவார்கள். அதான் பிரச்சனை. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆன் பிறகு அதிலிருந்து சட்டம், ஹதீஸ் பிறகு அதிலிருந்து சட்டம். அது நேர்வழி, அது சத்தியம், அது அல்லாஹ்வுடைய பாதை. எது வழிகேடு? முதலில் நீங்கள் ஒன்றை முடிவு செய்து விடுவது, அதற்கு பிறகு ஆதாரத்தை தேடுவது. ஆதாரம் கிடைக்கவில்லை, சரி, கிடைத்த ஆதாரமோ உங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. இப்போது மனிதன் என்ன செய்வான்? அந்த ஆதாரத்தை தஅவீல் செய்வான், அதற்கு சுய விளக்கம் கொடுப்பான், அதனுடைய உண்மையான அர்த்தத்திலிருந்து மாற்றுவான், அதை தஅதீல் செய்வான். எப்படியாவது குழப்பம் செய்து ஆதாரத்தை வீழ்த்த பார்ப்பான், தன்னுடைய அறிவை முன்னிலைப்படுத்த பார்ப்பான். ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? ஆதாரத்தை முன்னிலைப்படுத்தி உனது அறிவை வீழ்த்திவிடு. எந்த அறிவு, எந்த ஆசை, எந்த விருப்பம் குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறதோ, எந்த ஆசை, எந்த விருப்பம் ஹதீஸுக்கு மாற்றமாக பேசுகிறதோ, அது இப்லீஸை கொண்டு பேசுகிறது. அந்த அறிவுக்குள் இப்லீஸ் இருந்து கொண்டு பேசுகிறான். சத்தியம் அல்ல. யார் பேச வைக்கிறான்? இப்லீஸ் அவனை பேச வைக்கிறான். யூஹி பஅதுஹும் இலா பஅதின் ஸுஹ்ருஃபல் கௌலி குரூரா. ஷைத்தான் அவர்களுக்கு அந்த செய்தியை போடுகிறான், அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒன்றை முடிவு செய்துவிட்டு, ஒன்றை விரும்பிவிட்டு பிறகு ஆதாரத்தை தேடுவதல்ல. எது ஆதாரத்தில் இருக்கிறதோ அதை விரும்புவது, அதை பேசுவது, அதை எடுத்துச் சொல்வது, அது நம்முடைய நஃப்ஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி. அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். எப்படி சொல்கிறான்? யா தாவூது இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்தி ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக்கி வலா தத்தபிஇல் ஹவா ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ். அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட நபி! சுப்ஹானல்லாஹ். அந்த நபிக்கே இப்படிப்பட்ட எச்சரிக்கை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம், தாவூதே, உங்களை நாம் பூமியில் கலீஃபாவாக, ஆட்சியாளராக, அதிபதியாக ஆக்கினோம். மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பளியுங்கள், சத்தியத்தின்படி, ஆதாரத்தின்படி, உண்மையின்படி. நீங்கள் உங்களது விருப்பத்தின்படி தீர்ப்பளித்து விடாதீர்கள், உங்களது விருப்பத்தை பின்பற்றி விடாதீர்கள். உங்களது உள்ளம் இப்படி சொல்கிறது, எனது உள்ளம் இப்படி கருதுகிறது, எனது அறிவு இப்படி கருதுகிறது என்று நீங்கள் உங்களது ஆசையை பின்பற்றி விடாதீர்கள். அந்த ஆசையானது உங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழி தவற செய்துவிடும். ஒரு நபியையே அவருடைய மன இச்சை, அவர் மன இச்சையை பின்பற்றினால் அவரை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அது வழி தவற செய்துவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால், அன்பு சகோதரர்களே, வாழ்நாளெல்லாம், நேரங்கள் எல்லாம் ஷஹவாத் ஆசைகளிலும், அற்ப இன்பங்களிலும், கெட்ட சிந்தனைகளிலும் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நாம், அதிலே வீணாகிவிட்ட நாம், நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம் நம்மை சத்தியத்தின் பக்கம் கொண்டு போகுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி என்று தன்னை பற்றி சொல்லும்போது நாம் எல்லாம் ஏமாத்திரம் சகோதரர்களே. அதுபோன்றுதான் இந்த குழப்பங்களிலே மனிதர்கள் விழுவதற்குரிய காரணங்களிலே முக்கியமான ஒன்று எல்லை மீறுவது, அளவு கடப்பது. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு அளவை சொல்லி இருக்கின்றார்கள். லொஹர் 4 ரக்காத் என்றால் 4 ரக்காத். உங்களுக்கு தொழுகை பிடிக்கிறது என்பதற்காக 4 ரக்காத்து தொழுகை 6 ரக்காத்தாக மாற்ற முடியாது.
வேண்டுமென்றால் சுன்னத்து 2 ரக்காத்து தொழுங்கள். அந்த சுன்னத்தையும் பின்னாடி சுன்னத்தை 4 ரக்காத்தா மாற்ற முடியாது, 2 ரக்காத்தா சுன்னத். அடுத்து வேண்டுமானால் நீங்கள் உபரியாகத்தான் தொழ முடியுமே தவிர சுன்னத்து 2ஐ 4ஆக மாற்ற முடியாது. அல் குலு என்றால் என்ன? மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அளவை மிஞ்சுவது, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அளவை தாண்டுவது, அல்லாஹு தஆலா நிர்ணயித்த எல்லையை மீறுவது. இதுவும் மனிதனை ஃபித்னாக்களிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹு தஆலா கடுமையாக நமக்கு இதை எச்சரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நேரத்திலே சொன்னார்கள் பாருங்கள். அந்த சம்பவத்தை நீங்கள் அந்த சம்பவத்தோடு இந்த ஹதீஸையும் பார்க்க வேண்டும். இன்று மக்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தா அங்கே கல்லடிக்கு போவாங்க. ஜம்ராத்தில் பல பேர் சரியாக போயிட்டுருப்பாங்க. அதில் சில பேர் நீங்கள் பார்க்கலாம், செருப்பை தூக்கிட்டு ஓடுவாங்க, கட்டையை தூக்கிட்டு ஓடுவாங்க, மட்டையை தூக்கிட்டு ஓடுவாங்க, பெரிய கம்பை தூக்கிட்டு ஓடுவாங்க, பெரிய கல்லை தூக்கிட்டு ஓடுவாங்க. நான் கேட்டால் ஷைத்தானை கல்லடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, முதல்ல ஷைத்தான் ஒன்றுக்கிட்ட தான் இருக்கு, ஒன்றை முதல்ல அடிச்சுக்கன்னு சொல்லணும். புரியல அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாத்திலேருந்து முஸ்தலிஃபா வந்தாங்க, முஸ்தலிஃபாலேருந்து நடக்க போகிறாங்க. அங்கே இப்னு அப்பாஸ் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்னு அப்பாஸ், ஜம்ராத்தில் கல்லெறியணும், எனக்கு கொஞ்சம் கல் எடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த விரலுடைய நுனி அளவுக்கு, விரலுடைய இந்த நுனி அளவுக்கு கையை காட்டி சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த கல்லை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்குறாங்க. அந்த கல்லை வாங்கிக்கிட்டு ஒட்டகத்து மேலே உட்கார்ந்த நிலையில் தோழர்களுக்கெல்லாம் அப்படியே சுற்றி காட்டுறாங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, எல்லாருக்கும் சுற்றி காட்டுறாங்க. நீங்கள் ஜம்ராத்தில் எரியக்கூடிய கல் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு காட்டுறாங்க. காட்டிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இய்யாக்கும் வல் குலூவ, நீங்கள் எல்லை மீறுவதிலிருந்து உங்களை எச்சரிக்கிறேன். ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லக்கும் பில் குலுவி ஃபித்தீன், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை எது அழித்தது தெரியுமா? மார்க்கத்தில் அவர்கள் எல்லை மீறினார்கள். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அளவை விட தாண்டுவது, மார்க்கம் கற்றுக் கொடுத்த வழியை விட மீறி செல்வது, இது ஒரு மனிதனை குழப்பத்திலே ஆழ்த்திவிடும். அதுபோன்று சகோதரர்களே, எந்த செய்தி கிடைத்தாலும் சரி, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை ஆராயாமல் அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவது, நம்புவது, இதுவும் குழப்பங்களிலே மனிதர்கள் வீழ்ந்து விடுவதற்குரிய மிக முக்கியமான காரணம். முந்தைய காலத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. உஹது போரிலே காஃபிர்கள் புரளி கிளப்பினார்கள். அவர்களுக்கு வேலையே என்ன? நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இன்றைய உம்மத்துடைய பிரச்சனைகளிலே மிக முக்கியமான பிரச்சனை உஹது போரில் குஃபார்கள். இடையில அதை சொல்லிட்டு தான் இடையில வந்தேன், சரி திரும்ப அதை சொல்லிடுறேன், அதை கடைசியில் சொல்கிறேன். ஒரு புரளியை கிளப்பி விட்டானு, முஹம்மது கொல்லப்பட்டார், முடிஞ்சிச்சு. ஒரு கூட்டம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ எடுத்துக்கொண்டார்கள். அன்சாரிகள், முஹாஜிரில் ஒரு கூட்டம், முஹம்மது கொல்லப்பட்டால் என்ன, மூத்து அலா மா மாத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த தீனுக்காக ரசூலுல்லாஹ் உயிர் விட்டார்களோ அந்த தீனுக்காக நாமும் உயிர் விடுவோம் என்பதாக போருடைய மைதானத்துக்குள்ளார நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் புரிந்து கொண்டவர்கள். ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள், அப்படியா ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்களா, முடிஞ்சிச்சு நம்ம கதை, அவ்வளவுதான் அப்படின்னு ஆயுதத்தை போட்டு உட்காந்துட்டாங்க. வெட்ட வரண்டு கழுத்தை காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதுங்களா? குழப்பங்களை, வதந்திகளை, சொல்லப்படுகிற செய்திகளை நாம் உடனடியாக நம்பிவிடக்கூடாது. அதனுடைய உண்மை தன்மையை உறுதி செய்ய வேண்டும். பிறகு அதை சரியான முறையிலே புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் கேட்கப்படக்கூடிய, காதிலே விழக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்புவோமேயானால் அது மிகப்பெரிய பாவமாக, குழப்பமாக அமைந்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு போர் பயணம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கழுத்தில் மாட்டியிருந்த மாலை காணா போயிருச்சு. அதையும் ஒருத்தங்கள்ட்ட இரவல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தான் மாலையாக இருந்தால் கூட விட்டுட்டு போயிருப்பாங்க. இரவல் வாங்கிட்டு வந்திருந்த மாலையாக நம்மளாக இருந்தால், நம்ம மாலையாக இருந்தால் உட்காந்து போய் எடுத்துகிட்டு வந்திருப்போம்.
இரவல் வாங்கிட்டு இருந்த மாலையாக இருந்தால் விட்டுட்டு போயிருப்போம். அவங்க அப்படி இல்லை, இரவல் வாங்கிட்டு வந்திருந்த மாலையினால் அதை தேடாமல் கண்டுபிடிக்காமல் எப்படி போகிறதுன்னு போய் கண்டுபிடிச்சி தேடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா கூட்டம் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. சம்பவம் உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க, வேறு வழி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வருவாங்கன்னு அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. ரொம்ப அறிவாளி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கடைசியில் ஒரு சஹாபி காணா போன சாமா மிச்ச மீதி சாமான்லாம் தேடுறதுக்காண்டி வந்தார். பார்த்தா இங்கே படுத்துருக்குறாங்க அம்மா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னார். உஷாராயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஹிஜாபுடைய சட்டம் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. தன்னுடைய ஒட்டகத்தை படுக்க வச்சார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏறிக்கிட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டார். முனாஃபிக்குடைய கூட்டம் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? ஆஹா, 2 பேரும் திட்டம் போட்டு பின்தங்கி விட்டார்கள் என்று பரப்பினார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதிலே மூமின்களுடைய ஒரு கூட்டமும் சிக்கிக் கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். சூரா நூர்ல அந்த சம்பவத்தை படிங்க. எதற்கு சொல்ல வருகிறோம்? ஃபலவுலா இஸ் சமிஅதுமூஹு வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த செய்தியை கேட்டவுடனே மூமினான ஆண்களும் பெண்களும் தங்களை பற்றி நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டாமா? இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியே என்று சொல்லி இருக்க வேண்டாமா? ஆதாரம் இல்லாமல் கேட்கப்படக்கூடிய செய்தி ஆயிற்று. கண்ணால் பார்க்காதவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆயிற்று. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த குழப்பங்களுடைய மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், வதந்திகளை பரப்புவது, கேட்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்புவது. அதுவும் இன்றைக்கு ரொம்ப பேர் வாட்ஸ்அப் காலேஜில் படித்தவங்க இருப்பாங்க. இப்படி என்ன வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, அவ்வளோ செய்தி வந்தவொடனே உடனே போட்டு உடனே பேசுகிறோம். என்னப்பா இது, ஏதுப்பா அது, எப்போ எங்கேயோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும், அது நேற்று நடந்தது மாதிரி. அதுவும் குறிப்பாக இந்த கலவரங்கள் நிகழ்ந்து பாருங்கள், அந்த காலங்களில் இந்த மாதிரி செய்திகள். இன்று இந்தியாவில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கும் குழப்பங்களுக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன? இதற்காகவே ஒரு கூட்டம் பொய் செய்திகளை பரப்புவதற்காகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒரு முஃமின் எப்போதும் அப்படி இருக்க மாட்டான். புரியுதுங்களா? கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. தான் கேட்பதையெல்லாம் அப்படியே சொல்லக்கூடியவன் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது. அடுத்து சகோதரர்களே, நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? சுருக்கமாக உங்களுக்கு சில விஷயத்தை அப்படியே வரிசையாக சொல்லிட்டு போயிடுறேன். எப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவாக ஆதாரங்களோடு பார்ப்போம். இந்த மாதிரியாக குழப்பங்களிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது? புரியுதா? தெரியணுமா இல்லையா? கண்டிப்பாக தெரியணும். முதலாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போதும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கிட்டே இருங்க. தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதனி மா ظهر منها وما بطن. எல்லா விதமான குழப்பங்களிலிருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டே இருங்கள். அது வெளிப்படையாக உங்களுக்கு தெரிந்தாலும் சரி, வெளிப்படையாக தெரியாமல் மறைந்த ஃபித்னாவாக இருந்தாலும் சரி. என்ன, சில நேரங்களிலே ஒன்றை ஃபித்னா என்று நாம் உடனே புரிந்து கொள்ள முடியும், சில நேரங்களிலே புரியாது. அதனுடைய இறுதி முடிவை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். இறுதி முடிவு யாருக்கு தெரிந்தது, எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் இருக்கு. அதனால் சில நேரங்களிலே நாம் பார்ப்பது சத்தியமாக இருந்தாலும் முடிவு குழப்பமாக ஆகிவிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் எங்களை வெளிப்படையான குழப்பத்திலிருந்தும் மறைவான குழப்பத்திலிருந்தும். மறைவான குழப்பம் என்றால் என்ன? பார்ப்பதற்கு நல்லதாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள் குழப்பம் மறைந்து கொண்டிருக்கும். அந்த குழப்பத்திலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள். இதெல்லாம் நம்முடைய துஆக்களில் ஒன்று, நம்முடைய துஆக்களிலே இருக்க வேண்டிய ஒன்று. அடுத்து சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பது, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடிப்பது. எந்த நிலையிலும் அது குறித்துண்டான சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லாமல் இருக்க மாட்டான். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறதோ கவனிங்க. இன்றைக்கு மீடியாக்கள்ல இதற்கென்றே யூத கிறிஸ்துவர்களுடைய மீடியாக்கள் குத்தகை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை பற்றிய தவறான செய்தியை, உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் புரட்டி புரட்டி குழப்பத்தை ஏற்படுத்துவது, இஸ்லாம் முஸ்லிம்கள் மீது கெட்ட பெயரை ஏற்படுத்துவது. அதனால் முஸ்லிம்கள் இது விஷயத்தில் உஷாராகவும் இருக்கணும்.
அதே நேரத்தில் இதற்கு மறுப்பு கொடுப்பதற்குண்டான தெளிவான அறிவுடையவர்களாகவும் திறமை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். சரியா? அடுத்த விஷயத்துக்கு வாங்க. குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பது. நமக்கு இன்று என்னென்ன பிரச்சனைகள் நிகழ்கின்றனவோ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்துடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, உங்களுக்கு மட்டுமல்ல இதற்கு பின்னால் கியாம நாள் வரை வரக்கூடிய எல்லா தலைமுறைகளுக்கும் இன்னும் என்னென்ன புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகுமோ அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சீராவிலே அழகிய வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் பார்ப்போமே ஆனால், அதை பின்பற்றுவோமே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பாதுகாப்பு. அடுத்து மூன்றாவதாக முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை நாம் பின்பற்ற வேண்டும். எங்கே முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறார்களோ, எங்கே அவர்களுக்கு ஒரு அமீர் இருக்கிறாரோ அந்த ஜமாஅத்தை விட்டு நாம் தனியாக, குரூப்பாக, குழுவாக பிரிந்து சென்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கலகம் ஏற்படுத்தாமல் இருப்பது, ஒற்றுமையை அங்கே பாதுகாப்பது. புரியுதுங்களா இல்லையா? லுசூமு ஜமாஅத்தில் முஸ்லிமீன், ஒற்றுமைக்கு எதிரான அந்த சதியை அதில் விழுவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது. சில நேரங்களில் அமீராக இருப்பவரிடத்திலே சில குறைகள் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம். அதற்காக அவரை வெறுத்துவிட்டு கலகம் செய்து உம்மத்தை பிரித்து விடக்கூடாது. இந்த வகையான குழப்பம் இருக்கிறதே, இது மிக பயங்கரமானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது அன்பிற்குரியவர்களே, பொறுமை, சபர் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை சோதிப்பான். அந்த சோதனைகளிலே நமக்கு பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் பொறுமையுடைய காலங்கள். யார் அந்த காலங்களிலே பொறுமையை பற்றி பிடித்தவராக இருப்பாரோ, உறுதியாக இருப்பாரோ, பொறுமையோடு சகிப்போடு இருப்பாரோ, அவருக்கு உங்களில் இருக்கக்கூடியவர்களை போன்று 50 நபர்களுடைய நன்மை கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களிலிருந்து 50 நபர்களுடைய கூலியா அல்லது அவர்களிலிருந்து 50 நபர்களுடைய கூலியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, உங்களிலிருந்து 50 நபர்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும் என்று. அன்பிற்குரியவர்களே, இந்த சபர் என்பது அவ்வளவு மிக முக்கியமான ஒன்று. அதுபோன்று அல்லாஹ்விடத்திலே திரும்பி விடுவது, அல்லுஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கி விடுவது. எப்படி? துஆக்களை கொண்டு, தவக்குல் வைப்பதை கொண்டு, நம்பிக்கையை கொண்டு. காரணம் என்ன? லா மல்ஜா வலா மன்ஜா மினல்லாஹி இல்லா இலை, அல்லாஹ்வை தவிர நமக்கு ஒதுங்குவதற்கு வேறு இடம் இல்லை, நாம் முறையிடுவதற்கு வேறு இடம் இல்லை, நாம் பாதுகாப்பு தேடுவதற்கு நமக்கு வேறு இடம் இல்லை. அல்லாஹ் ஒருவனிடத்திலே அப்படியே சரண்டர் அடைந்து விடுவது, அவனிடத்திலே நாம் நம்மை ஒப்படைத்து விடுவது. அதுபோன்று சகோதரர்களே, அந்த குழப்பங்களுடைய முடிவுகளை சிந்திப்பது. குழப்பத்தினுடைய முடிவுகள் அது வெளிப்படையாக பார்க்கும்போது நன்றாக தெரிவதை வைத்து முடிவு செய்வதல்ல, இதற்கு பின்னால் என்ன ஏற்பட போகிறது அந்த முடிவோடு சேர்ந்து ஆராய்வது. இதுவும் நம்மை குழப்பத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய முக்கியமான வழிகளிலே ஒன்று. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுவது. இபாதத்துகள், அமல சாலிஹ், எந்த அளவு குழப்பம் அதிகரிக்குமோ அந்த குழப்பங்களை பற்றி பேசாமல் அதை பற்றிய சர்ச்சைகளை விட்டுவிட்டு இபாதத்துகளிலே கவனம் செலுத்துவது. இது அந்த குழப்பத்தை அணைப்பதற்குரிய மிகப்பெரிய வழி, நம்மை பாதுகாப்பதற்குரிய மிகப்பெரிய வழி, நன்மைக்கான வழி. எப்படி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு பாருங்கள், இவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊரில் இருக்காங்கன்னு தெரியுது. அங்கே ஹிஜ்ரத்து செஞ்சு போனால் நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும், நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாக்கியம்
கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலைய. குழப்ப காலங்களிலே எங்கே மூமின்கள் அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவரை மாய்த்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட குழப்ப காலங்களில் நீங்கள் இபாதத்திலே ஈடுபடுவது என்னிடம் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்று, என்னை நோக்கி நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்று. அன்பிற்குரியவர்களே, இன்னும் இந்த குழப்ப காலங்களில் இபாதத்திலே ஈடுபடுவதை குறித்து நிறைய ஹதீசுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோன்று நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்வது, ஏனென்றால் நாம் பேசக்கூடிய சில பேச்சுகள் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்துவிடும். அது அந்த பஞ்சு மூட்டையிலே அல்லது காய்ந்து போன சருகுகளிலே தீப்பொறியை மூட்டுவதை போன்று அடங்கக்கூடிய ஃபித்னாவை ஒரு வார்த்தையை கொண்டு மூட்டிவிடலாம். பல முந்திய கால போர்களிலே அங்கே உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு குழப்பங்கள் அடங்கக்கூடிய அந்த நிலைகளிலே குழப்பவாதிகள் சிலருடைய பேச்சுகள் தான் முஸ்லிம்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு காரணமாக இருந்தன. அதனால் நம்முடைய நாவை பாதுகாப்பது, நாம் விரும்பியதையெல்லாம் பேசிவிடுவதல்ல, நாம் விரும்பியதையெல்லாம் சொல்லிவிடுவதல்ல, கவனமாக பேசுவது, எந்த வார்த்தையை எந்த இடத்திலே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை யோசித்து பேச வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், பாருங்கள் நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் மிக அழகியதை பேசட்டும். ஏனென்றால் ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே பகைமையை மூட்டி விடுவான், சண்டையை மூட்டி விடுவான். இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளை மூட்டி விடுவான். இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு மிக தெளிவான எதிரியாக இருக்கிறான். ஷைத்தான் மனிதனுக்கு மிக தெளிவான எதிரியாக இருக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நாவை பாதுகாப்பது குறித்து நம்முடைய அறிஞர்கள் நிறைய ஹதீசுகளை சொல்லி நிறைய உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நாம் படித்து இந்த நாவின் விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குழப்பங்களை பயப்படுவது, அந்த குழப்பங்களுடைய காலத்திலே அமைதியாக இருப்பது, இபாதத்திலே ஈடுபடுவது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, குறிப்பாக எந்த துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த துஆக்களை அதிகமாக செய்வது, அதுபோன்று இந்த உம்மத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வழிகளை தேடுவது. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள், அல்லாஹ்வுடைய வாக்கை பற்றி பிடியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வழிகளை நீங்கள் பற்றி பிடியுங்கள், ஒன்றாக சேர்ந்து என்று அல்லாஹ் சொல்கிறான். பிரிந்து பிரிந்து சென்று தனித்தனி குழுக்களாக தனித்தனி பிரிவுகளாக இல்லாமல் எந்த அளவு முடியுமோ நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை களைய முயற்சி செய்வது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விட்டாலும் அந்த கருத்து வேற்றுமையை நம்முடைய பகைமைக்கு காரணமாக ஆக்கிவிடக்கூடாது, நம்முடைய குழப்பங்களுக்கு காரணமாக ஆக்கிவிடக்கூடாது, நம்முடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு காரணமாக ஆக்கிவிடக்கூடாது. இவ்வளவு நம்முடைய முன்னோர்களுடைய சம்பவங்கள் இருக்கின்றன. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனார், சொர்க்கத்தின் வாலிபர்களுடைய தலைவர். முஸ்லிம்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்கள் ஹிலாஃபத்திற்கு மிகவும் உரிமை உள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, சிறந்தவர்களாக இருந்தும் அந்த ஹிலாஃபத்தை விட்டுக் கொடுத்தார்கள் ஒற்றுமைக்காக. அன்பு சகோதரர்களே, அவர்களே அப்படி செய்தார்கள் என்றால் நாம் எல்லாம் இன்று எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். சிலர் சஹாபாக்களுடைய சண்டையை காரணமாக காட்டி சண்டை செய்து கொள்கிறார்களே, எவ்வளவு பெரிய முட்டாள்கள் அவர்கள். அவர்கள் ஒற்றுமைக்கு காரணமாக தேடியதை தேடுவதற்கு இவர்கள் தயாரில்லை. அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களில் அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னான், அதிலே இவர்கள் பின்பற்ற தயாராக இல்லை, குழப்பங்களிலே பின்பற்றுவதற்கு ஓடுகின்றார்கள்.
ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மார்க்க கல்வியிலே ஒன்று, நம்முடைய மார்க்க அம்சங்களிலே ஒன்று குழப்பங்களை தெரிந்து கொள்வதும் அந்த குழப்பங்களிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது என்ற வழிகளை தெரிந்து கொள்வதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய இந்த நேரான மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஒவ்வொரு சிறிய பெரிய வெளிப்படையான மறைவான குழப்பங்களிலிருந்து என்னையும் உங்களையும் நமது உம்மத்தையும் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஒற்றுமையை ஏற்படுத்துவானாக. அவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஹிலாஃபத்திற்கு கீழ் கொண்டு வருவானாக. முஸ்லிம் உம்மத்தை பலப்படுத்துவானாக, உறுதிப்படுத்துவானாக. இஸ்லாமை முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லிம் உம்மாவிற்கு, முஜாஹிதீன்களுக்கு, முஹாஜிரின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கு, காசா முஸ்லீம்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியை விரைவுபடுத்துவானாக. அவர்களை பாதுகாப்பானாக, அவர்களை ரட்சிப்பானாக. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அவன் புறத்திலிருந்து செய்தருள்வானாக. பாரக்கல்லாஹு லீ வலக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும். அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.